வணக்கம். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவரோட கூலி படம் பத்தி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசினத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஆமா, சூப்பர் ஸ்டார் படம் வேற, லோகேஷ் டைரக்ஷன், சோ எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்குல்ல. நிச்சயமா 75 வயசுலயும் ரஜினி சாரோட அந்த ஸ்டைல், அந்த ஸ்லோ மோஷன் நட, அதெல்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அந்த இன்டர்வியூ காட்டுது. கரெக்ட். சரி, இந்த கலந்துரையாடல்ல லோகேஷ் சொன்ன முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். அதுதான் நோக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குறிப்பா அந்த 1000 கோடி வசூல் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த 1000 கோடி மேட்டர் தான் ரொம்ப வைரல் ஆச்சு. என்ன சொன்னார் லோகேஷ் அத பத்தி? ஏன்னா லியோ நல்ல கலெக்ஷன் ஆச்சே. அவர் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பிராக்டிக்கலா பேசிட்டாரு. என்னால கேரண்டி தர முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? ஆமா, லியோ 600 கோடிக்கு மேல பண்ணுச்சு, உண்மைதான். ஆனா அவரோட கவனம் ஒரு ஆடியன் 150 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்கன்னா அந்த காசுக்கு படம் திருப்தியா இருக்கணும், அதுலதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, 1000 கோடி வந்தா தயாரிப்பாளருக்கு சந்தோஷம், அதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அது முக்கிய நோக்கம் இல்லைன்னு ரொம்ப மெச்சூர்டா சொல்லியிருக்காரு. பாக்ஸ் ஆபீஸ் போஸ்டர் கூட ப்ரொடியூசர் சந்தோஷத்துக்கு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். வாவ், ஒரு டைரக்டரா கதையில கவனம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ கதைக்கு வருவோம். லோகேஷ் படம்னாலே ஆக்ஷன் பிச்சுக்கும். கூலில அங்கதான் ஒரு ட்விஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எமோஷனல் காட்சிகள் ஜாஸ்தியா இருக்கும்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓ, சீரியஸா? ஆமா, அது ஆடியன்ஸை சீட்ல அப்படியே கட்டி போடும். அதுக்கப்புறம் தான் நாம ரஜினி சார் கிட்ட எதிர்பார்க்கிற அந்த மாஸ் விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் அவரோட வழக்கமான ஸ்டைல்ல இருந்து மாறுபடுற மாதிரி இருக்கே. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை ரஜினி சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்றதால இந்த மாற்றமோ என்னவோ இருக்கலாம். சரி, நடுவுல ஒரு ரூமர் வந்துச்சு, டீசர் ட்ரெய்லர்லாம் இல்லாம படம் நேரா தியேட்டருக்கு வரும்னு. அத சுத்தமா மறுத்துட்டாரு. ஷூட்டிங் இவ்ளோ பிஸியா போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு பெரிய முடிவை எப்படி எடுக்க முடியும்னு கேட்டிருக்காரு. ட்ரெய்லர் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காரு. எப்ப வரும்னு ஏதாவது சொன்னாரா? அந்த பேட்டி குறிப்புல ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரெய்லர் வர வாய்ப்பு அதிகம்னு போட்டிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சரி, அவரோட ஒர்க் ஸ்டைல் பத்தி 2 வருஷமா இந்த படத்துக்காக உழைக்கிறதா சொன்னீங்க. ஆமா, படம் ரிலீஸ் ஆனதும் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டே 3 ஷோ பாப்பாராம். வெற்றி, ரோஹிணி, அப்புறம் மேட்டினி, ஈவினிங்னு. அன்னைக்கு நைட்டு டீமோட சின்ன பார்ட்டி. அடுத்த நாள் கோயம்புத்தூர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஆளை காணோன்னு போயிடுவாராம். அப்படியா? ஆமா, ரிவ்யூ, கலெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகுதான் ரிட்டர்ன் ஆவாராம். இது கேட்க ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனதும் இமயமலைக்கு போற மாதிரி இருக்குல்ல? கிட்டத்தட்ட இது லோகேஷோட கோயம்புத்தூர் ஃபார்முலான்னு சொல்லலாம் போல. சரி, அப்போ படத்தோட வில்லன் நாகார்ஜுனாவா? அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதா? அது நேரடியா சொல்லலனாலும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எப்படின்னா, ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்றதை விட நாகார்ஜுனாவை இந்த ரோலுக்கு கன்வின்ஸ் பண்றதுதான் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் போல. ஆமா, அது மட்டும் இல்ல, நாகார்ஜுனாவே ஷாக் ஆயிட்டாராம். அவரோட 40 வருஷ சினிமா வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி டயலாக் பேசி நடிச்சதே இல்லைன்னு லோகேஷ் கிட்ட ரொம்ப ஆசையமா சொன்னாராம். வாவ், இது படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு கூட்டுதுல்ல? நிச்சயமா, நாகார்ஜுன ஃபேமிலியே படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம். சூப்பர். சரி, மியூசிக் சைடு அனிருத் கூட காம்போ எப்படி? அனிருத் மேல அவருக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால மியூசிக் விஷயத்துல அவர் தலையிடுவதே இல்லையா. ஓ, அனியோட இஷ்டத்துக்கு விட்டுடுவாராம். அப்புறம் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், 2 பேருமே மோனிகா பெலூச்சியோட பெரிய ரசிகர்களாம். இன்ட்ரெஸ்டிங். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாரு? இதுதான் ஹைலைட்டு. டப்பிங் ஸ்டுடியோல படத்தை பார்த்த ரஜினி சார் லோகேஷை கட்டி பிடிச்சு பாராட்டிட்டு முக்கியமா சொன்ன விஷயம், தளபதி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அடேங்கப்பா, தளபதியா? ஆமா, லோகேஷுக்கு அது ரொம்ப பெரிய மொமெண்டா இருந்திருக்கு. ஏன்னா ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணா அது தளபதி மாதிரி இருக்கணும்னு அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா அது அவர் வெளியே சொன்னதே இல்லையா. ரஜினி சாரே அதையா ஃபீல் பண்ணி சொன்னது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரண பாராட்டு இல்ல, தளபதியோட கம்பேர் பண்றதுங்கிறது வாவ். லோகேஷ்க்கு இது மிகப்பெரிய அங்கீகாரம். அப்போ கூலி கதைக்களம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? ஆமா, கிட்டத்தட்ட அதையும் உறுதிப்படுத்திட்டாரு. துறைமுகம், அங்க வேலை செய்யற தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள், இது சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இதுக்கு முன்னாடி ரஜினி சாருக்காக ஒரு ஃபேண்டசி கதை எழுதி வச்சிருந்தாராம்.
அதுக்கு இன்னும் டைம் தேவைப்படும் தோணுச்சான். அதனால இப்போ கூலிய கையில எடுத்ததா சொல்லியிருக்காரு. சரி, அப்போ இந்த இன்டர்வியூல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, லோகேஷ் பாக்ஸ் ஆபீஸ் நம்பரை விட கதைக்கும் ஆடியன்ஸ் திருப்திக்கும் தான் முதலிடம் கொடுக்கறாரு. ஆமா, கூலி வெறும் மாஸ் மட்டும் இல்லாம இமோஷனலாவும் கனெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். நாகார்ஜுனா வில்லனா வர்றது ஒரு பெரிய பிளஸ். அப்புறம் அந்த தளபதி கம்பேரிசன், இதெல்லாம் படத்தோட எதிர்பார்ப்பை எகர வைக்குது. ஆகஸ்ட் 2 ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது. லோகேஷ் ரஜினி சாருக்காக ஒரு ஃபேண்டசி கதை யோசிச்சு வச்சிருந்ததா சொன்னார் இல்லையா? அதுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொன்னார் இல்லையா? ஆமா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, லோகேஷோட அந்த யூனிவர்ஸ் பில்டிங் திறமை, ரஜினி சாரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், மாஸ் அப்பீல், இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃபேண்டசி போட மட்டும் உருவானா அது எப்படி இருக்கும், எந்த லெவல்ல இருக்கும்? அப்படி ஒரு படம் வந்தா எப்படி இருப்போம்னு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் அது. சரி, அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.